ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். மிகவும் குறைவான மனுஷர்களை மாத்திரம் பாக்கியவான்கள் அல்லது மிகவும் குறைவான காரியங்களில் மாத்திரம்தான் வேதாகமத்திலே பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கியவான்கள் என்றுதான வார்த்தை சுருக்கமாகத்தான் வேதாகமத்திலே இருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தரை ஒரு சிலரை மாத்திரம் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். அதிலே இங்கே யார் எதற்காக ஜெபிக்கிறார்களோ விண்ணப்பிக்கிறார்களோ அது கிடைக்கும் வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்கிறார்களோ அந்த மனுஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் பாக்கியவான்கள் என்று. நாம் வாழ்கிறதான இந்த காலகட்டமானது எப்படி மாறிற்று? பொறுமை இல்லாத ஒரு காலமாக மாறிற்று. வேண்டுதல் பண்ணுகிறோம், விண்ணப்பங்கள் பண்ணுகிறோம், நினைத்த காரியம் நடக்காமல் இருக்குமே ஆனால், நோய்கள் குணமாகாமல் இருக்குமே ஆனால், வியாதிகள் குணமாகாமல் இருக்குமே ஆனால், இல்ல நாம் நினைத்ததான காரியங்கள் வீட்டிலே வாய்க்காமல் இருக்குமே ஆனால், பிள்ளைகளுக்கு படிப்பானாலும் சரி, வேலையானாலும் சரி, இல்லை ஏதேனும் காரியங்கள் ஆனாலும் சரி, அவைகள் நாம் நினைத்திற பிரகாரம் நடக்காமல் இருக்கும் போது ஆண்டவரிடத்தை நோக்கி அவரை நோக்கி முறுமுறுக்கிறவர்களாகவே மாறுகிறோம். இந்த உலகம் எப்படி மாறிட்டுன்னு பாருங்க. காத்திருக்க முடியல, தன்னை உணர்ந்து கொள்ள முடியல, நான் குற்றவாளிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியல. எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் ஒவ்வொன்றையும் அதன் அதன் வேலையிலே செய்யக்கூடியவராய் இருக்கிறார் என்றதான தேவனை குறித்த அறிவும் இல்லை. அதனால என்ன செய்கிறார்கள்? அநேகர் ஜெபம் பண்ணுவதை விட்டு விடுகிறார்கள், தேவ சன்னிதானத்துக்கு வருகிறதை விட்டு விடுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு சிலரை குறித்து. அவர்கள் யார்? பொறுமையோடு இருக்கிறதான ஜனங்கள், கிடைக்கும் என்றதான விசுவாசத்தோடு இருக்கிற ஜனங்கள், அதிக நிச்சயமாய் கிடைக்கும் என்பதற்காக அதிக ஊக்கத்தோடு கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணக்கூடியதான காத்து இருக்கக்கூடியதான ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். பாருங்கள், தீர்க்க தரிசனமாக எப்படிப்பட்ட ஒரு காரியம் சொல்லியிருக்கிறது. அவருக்கு காத்திருக்கக்கூடியதான ஜனங்கள் பாக்கியவான்கள். மெய்யான தேவன் யார் என்றதான அறிவுடையதான மனுஷர்கள் நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் என்றதான விசுவாசத்தோடு அவர்கள் காத்திருக்கக்கூடியவர்களா இருக்கிறார். அந்த காத்திருக்கக்கூடியதான ஜனங்களை தேவன் அறிகிறவராக இருக்கிறார். அதனாலே என்ன, அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 34வது வசனம் வாசிங்கள். அங்கே என்னுடைய வாசல் படியில், என்னுடைய கதவு நிலை அருகில் யார் காத்திருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டு வாசிங்கள். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து. எப்படி காத்திருக்கிறது என்றால் என்ன? ஒரு நாள் ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு அப்படியே மறந்து விடுகிறது அல்ல. தேவனுடைய சமூகத்திலே நின்று தேவனுடைய பிரசனத்திலே இருந்து ஜெபிக்கிறதான ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிறதான மனுஷன் ஒரு நாள் அல்ல, நித்தம் காத்திருக்கிறது என்றால் அது கஷ்டமான ஒரு காரியம். அதனாலதான் அவர்கள் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டு காத்திருக்கிறதான அவர்கள், அது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி, யாரால் தான் காத்திருக்க முடியும்? நான் யாரை நோக்கி கேட்கிறேன், அவர் எப்படிப்பட்டவர், அவர் நீதி செய்யக்கூடிய தேவன் என்று அறிந்து பொறுமையோடு காத்திருக்கிறார்களே அவர்கள் பாக்கியவான்கள். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நித்தமும் என் வாசல்படியில் காத்திருக்கிறதான மனுஷன். அப்படியானால் ஜெப வீட்டுக்கு போகக்கூடியதான மனுஷன் அல்லது அதிகமாக ஜெபம் பண்ணக்கூடியதான நேரங்களை கண்டுபிடித்து நித்தமும் தேவ சன்னிதானத்திலே அவருடைய பிரசனத்திலே இருந்து தன்னுடைய காரியங்களை அறிவிக்கக்கூடியதான மனுஷன், என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்கள், கதவு நிலை அருகே, வாசல் படி கதவு நிலை அருகே.
தேவனுடைய சன்னிதானத்திலே நின்று தனக்கு தேவையான விடுதலைக்காக கிடைக்கிற வரைக்கும் காத்து இருக்கக்கூடியதான மனுஷன். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? தனக்கு தேவையான காரியங்களுக்காக கேட்கிறவனாக மாத்திரமல்ல, சுவிசேஷத்திற்கு செவி கொடுக்கிறவனாகவும் வேத வசனத்தை கருத்தாக படிக்கிறவனாகவும் அதன் கற்பனைகளுக்கு செவி கொடுக்கிறவனாகவும் இருக்கிறது. நான் எந்த விதத்திலையும் மாற மாட்டேன், ஆனால் எனக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் மாத்திரம் எனக்கு வேண்டும் என்று இருப்போமே, ஆனால் கிடைக்காது. எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன். காத்திருக்கிறோம், ஆனால் அநேக செவி கொடுப்பதில்லை. காத்திருக்கிறோம், ஆனால் அநேகர் உபதேசத்திற்கு என்ன இடம் கொடுப்பதில்லை. வேத வசனம் சொல்லக்கூடியதான காரியங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுப்பதில்லை. நான் இப்படிதான் இருப்பேன், ஆனால் காத்திருக்கலாம் என்று சொல்வீர்களே, ஆனால் உங்களுக்கு கிடைக்காது. காத்திருக்கிற மனுஷன் தேவனுக்கு செவி கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவருக்கு காத்திருக்கிறதான மனுஷன் பாக்கியவான். ஏன் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது? ஏசாயா 30:18 மறுபடியும் வாசிங்க. ஏன் நாம் தேவனுக்கு காத்திருக்க வேண்டியது இருக்கிறது? வாசிங்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் காத்திருக்கும் போது உங்களுக்காக, உங்களுக்கு உதவி செய்வதற்காக தேவனும் காத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தை படிக்கணும், புரிஞ்சுக்கிடணும், அதை விசுவாசிக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நான் காத்திருக்கிறேன், ஆனா நான் காத்திருக்கிறது என் தேவனுடைய கண்கள்ல படலன்னு. நான் ஆண்டவரே என்று கத்துகிறேன், அவருடைய செவிகள்ல போய் சேரலன்னு. இல்ல, நம்முடைய யோசனை அல்ல அவருடைய யோசனை. நம்முடைய காரியங்கள் அல்ல அவருடைய காரியங்கள். அவருடைய காரியங்கள் எல்லாமே வித்தியாசமானவைகள். அவர் எல்லாவற்றையும் அதன் வேளையிலே செய்யக்கூடியவர். ஆனால் என்ன சொல்லி இருக்கிறது? அவர் நீதி செய்யக்கூடிய தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிச்சயமாக இன்றைக்கல்ல நாளைக்கு, நாளைக்கல்ல நாளை மறுநாள், நாளை மறுநாள்னா என்றைக்காவது ஒரு நாள் அது அவருடைய திருவுள சித்தப்படி அவர் நமக்கு தர வேண்டும் என்று நியமித்திருக்கக்கூடியதான அந்த நிமிஷத்திலே, அந்த நொடியிலே அவர் என்ன தரக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் நீதி செய்யக்கூடிய தேவன். அதனால் நிச்சயமாக தருவார். அது மறுபடியும் வாசிங்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். பாருங்கள், நீங்கள் காத்திருக்கும் போது என்ன உண்டாது? வெப்ராளம் உண்டாது. சகிக்கக்கூடிய தன்மை இல்ல, புரிஞ்சுக்கிட்ட தன்மை இல்ல. என்ன நினைக்கிறோம்? ஆண்டவருக்கு ஒருவேளை இந்த சத்தம் போய் சேரலையோ, என் அழுக போய் சேரலையோ, என் கண்ணீர் அவர் காணலையோ, என்ற வியாகுலங்கள் அவர் அறியாமல் இருக்கிறாரோ என்று எண்ணுகிறோம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் எல்லாவற்றையும் அறிகிறவராக இருக்கிறார். அவர் மனதுருகிற தேவனாக இருக்கிறார். ஆனாலும் என்ன, அந்த வேலைக்காக காத்திருக்கிறார். நிச்சயமாக இறங்குவார். ஏனென்றால் அவர் நீதி செய்யக்கூடிய தேவன். நிச்சயமாக நம்முடைய அழுகைக்கு தக்கவார், நம்முடைய கண்ணீருக்கு தக்கவார், நம்ம அவரை நோக்கி கூப்பிட தக்கவாறு அவர் இறங்கி கிரியை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதான் அவர் பேர் நீதிபர். காணா ஒரு கல்யாணத்தை எல்லா காரியம் எல்லாருக்கும் தெரியும். அதுல ஒரு காரியத்தை பாருங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனாலும் ஒரு குறைவு வருது. ஆண்டவர் இருக்கிறாரு, அப்போஸ்தலர் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, ஒரு குறைவு வருது. அந்த குறைவு வரும்போது தாயான மரியாள் என்ன சொல்றாங்க? ஆண்டவர்கிட்ட போய் இப்படி அங்க ஒண்ணுமே இல்லைன்ட்டாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரல. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவன் அந்த இடத்துல நான் யாரு தெரியுமான்னு சொல்லி, உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி காட்டுறதுக்காக ஒரு நொடி பொழுதுல ஏதேனும் ஒரு காரியங்களை செய்யலாம். ஆனா இந்த காலத்துல உள்ளவங்க போல அல்ல நம்முடைய தேவன். இந்த காலத்துல பேருக்கும் புகழுக்கும் பதவிக்கும் நான் ஒருத்தன் இருக்கிறேன்னு தெரியறதுக்காண்டி எதுவுமே செய்ய துணிஞ்ச தனங்கள் ஏராளம் இருக்கிறான். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் என்ன தன்னை காண்பிக்க விரும்பல, அங்கே பொறுமையா இருக்கிறார். தேவ சித்தம் என்ன என்பது அவருக்கு தெரியும். வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? அவர் எது செய்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி, தன்னை அனுப்பினருடைய சித்தத்தை செய்வதே எனக்கு ஆகாரம் என்று சொல்லுகிறார். அப்ப இங்கேயும் சாடி விழுந்து செய்யவில்லை. தாயான மரியாள் சொன்ன பிறகும் தேவ சித்தத்திற்காக காத்திருக்கிறார். அந்த சித்தம் நிறைவேறும் போது, தேவனிடத்திலிருந்து ஒப்புதல் வரும்போது உடனே என்ன செய்கிறார்? கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது
வழக்கமாக திராட்சை ரசங்களை பார்ப்பீர்களே ஆனால் துருத்தியிலே வைப்பார்கள், குறைந்த அளவுதான் இருக்கும். கற்சாடிகள் என்று சொல்லும் போது கிட்டத்தட்ட 2 அல்லது 3 குடங்கள் பிடிக்கும். அப்படி 6 கற்சாடி என்று சொல்லும் போது அந்த கல்யாண வீட்டிற்கு அது தேவையே இல்லாதது. தேவனை பாருங்கள், பொறுமையா இருப்பார். அந்த சூழ்நிலை எல்லாமே அவருக்கு தெரிகிறது. அவர் மனதுருகுகிறார், ஆனால் காத்திருக்கிறார், கிரியை செய்வதற்கு காத்திருக்கிறார். அந்த நேரம் வரும்போது என்ன செய்கிறார்? நீதி உள்ள தேவனாக இருக்கிறதுனாலே, நீதிபரராக இருக்கிறதுனாலே அங்கே பிரத்யட்சமாக கிரியை செய்கிறார். அந்த கிரியை எப்படி இருக்கிறது? விசேஷமா இருக்கு. ஏன்? அந்த கல்யாண வீட்டுல வந்துட்டு போனவங்க எல்லாரும் குடிச்சிட்டு போன பிறகு கிட்டத்தட்ட 1 வாரம் 2 வாரத்துக்கு மேலே எல்லாரும் இந்த வீட்டுல உள்ள குடிக்கத்தக்கவர் தேவைக்கு அதிகமான திராட்சரசத்தை அங்கே கொடுத்துட்டு போகிறார். காத்திருக்கிறதான ஜனங்களுக்கு தேவன் எப்பொழுதுமே கொடுப்பார். அது எப்படி தெரியுமா இருக்கும்? அது விசேஷமா இருக்கும், நினைச்சிறதுக்கும் அதிகமா இருக்கும், அது ரொம்ப மகிமையா இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றார், பாக்கியவான்கள். யோபுவின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிங்கள். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். பாருங்க, நம்மால காத்திருக்கவே முடியாது. எப்போ எல்லாமே தலைகீழ மாறும்போது, நாம் விரும்பினபடி நடக்காமல் இருக்கும்போது, நாம் எதிர்பார்க்கிறபடி நடக்காமல் இருக்கும்போது என்ன நினைவு வருது? இருந்து என்னத்துக்கு செத்து போயிடலாம். அல்லது அடுத்தவர்களும் என்ன யோசனை கொடுக்கறாங்க? நீ இருந்து என்னத்துக்கு செத்து போ. இந்த உலகம் ரொம்ப மாறிட்டு காத்திருக்கவே தெரியல. இங்க எப்படி எல்லாவற்றையும் இழக்கிறார். கடைசி தன்னுடைய சரீரத்திலே கொடூரமான பருக்கள் வருகிறது. இப்படி எல்லாம் இருந்துட்டு இன்னும் அந்த தேவன் உனக்கு சகாயம் செய்வார் என்று, இல்ல இழந்தவைகள் எல்லாம் மறுபடியும் நீ பெற்றுக்கொள்வாய் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அந்த தேவன் ஒன்னும் செய்ய போறது கிடையாது. நீ என்ன செய்திரு? அவரை தூசிச்சுட்டு உன் உயிரை விட்டுரு. காத்திருக்கிறதுக்கு இடம் கொடுக்கவில்லை. காத்திருக்கிறதுக்கு ஏன் இடம் கொடுக்கவில்லை? காத்திருந்தால் எனக்கு நன்மை கிடைக்கும் என்ற விசுவாசம் இல்லை. நம்ம அநேகருடைய வாழ்க்கை அதான். பொறுமை இல்லை, காத்திருக்க முடியல. ஒரு கூட்டத்துல ஊக்கமா ஜெபம் பண்ணுவோம், இல்ல 1 வாரம் ஊக்கமா ஜெபம் பண்ணுவோம். அது மாதங்கள் ஆகும்போது முடியல, அது வருஷங்கள் ஆகும்போது முடியல, சோர்ந்து போறோம். யார்கிட்டயாவது நம்ம கோபத்தை காட்டிட்டு வராதவர்களாகவே மாறி விடுகிறோம். இங்க என்ன? இனி தேவன் எந்த விதத்திலும் யோபுடைய சரீரத்தை குணமாக்க முடியாது. இனி எந்த விதத்திலும் இறந்த பிள்ளைகளை மறுபடி தர முடியாது. இழந்து போனதான மிருக ஜீவராசிகளை மறுபடியும் தர முடியாது. அப்படியானால் தேவனை நான் எதற்காக தான் இதுவரைக்கும் வணங்கி இருக்கிறேன்? என்னுடைய உலக பிரகாரமான சரீர பிரகாரமான காரியங்களுக்காக. அவைகள் எல்லாம் என்னிடத்தில் எடுக்கப்பட்டு போய்விட்டது. இனி அவரை நம்பியதற்கு. மனுஷனுடைய யோசனையை பாருங்க. அதனால அங்க என்ன புத்தி சொல்லி கொடுக்கிறாள்? நீ என்ன இருந்து புண்ணியம் இல்லை, உன் உயிரை விட்டுரு. நம்முடைய வாழ்க்கை அதே மாதிரிதான். நம்ம நினைப்போம் இல்ல அப்படி இல்லை. சின்ன சின்ன வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையை பாருங்க. ஒரு டிராபிக் சிக்னல்ல நிற்கும் போது வரைக்கும் நம்மளால பொறுமையா இருக்க முடியுதா? இல்ல. எப்பண்டா அந்த கிரீன் சிக்னல் வரும்னு சொல்லி அந்த ஆக்சிலேட்டரை எத்தனை பேர் நான் பார்த்திருக்கேன், கிரு கிரு கிருன்னு ஏன் திருக்குறாங்க? பொறுமையா இருக்க முடியல. அந்த ரெட்டுக்கு மாறி எல்லோக்கு வரும்போதே ஓடிடலாமான்னு தோணும். இல்ல முன்னாடி இருக்கிறவங்க பொறுமையா இருந்தா பின்னாடி இருக்கிறவங்கள பாருங்க கான் அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப ஒட்டுமொத்தமாட்டு உலகத்துல ஜனங்களையே பாருங்க, அவங்களால எல்லாராலும் என்ன செய்ய முடியல? காத்திருக்க முடியல. மனுஷர்களால என்ன செய்ய முடியல? எந்த ஒரு காரியத்திலும் காத்திருக்க முடியல. ஆனா தேவன் சொல்லுகிறார், காத்திருப்பீர்களே ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள். எப்படி தேவைக்கும் அதிகமாக மிகவும் விசேஷமான திராட்சரசத்தை கடைசியிலே கொடுத்தாரோ, அதே போன்று பொறுமையாக இன்னும் பொறுமையாக யார் தான் எதிர்பார்க்கிறதான ஆசீர்வாதத்தை கிடைக்கும் வரையிலும் பொறுமையோடு காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் அதிகமாகவே, அவர்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாகவே இறங்கி கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் தேவன் சொல்கிறார், என்னை நம்பி
என்னிடத்தில் எதிர்பார்த்து கிடைக்கும் என்றதான விசுவாசத்தோடு கடைசி வரைக்கும் யார் காத்திருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று. ஆனால் நான் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே அவருடைய சங்கீதத்திலிருந்து அவர் காத்திருக்கிறது குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்கிறத குறித்து சில காரியங்களை சொல்லுகிறேன். ஏனென்றால் காத்திருக்கிறது பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனா அது எவ்வளவு கஷ்டங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிடணும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில இந்த கஷ்டம் வரும்போது ஏதோ எனக்கு தான் அவ்வளவு கஷ்டம், நான் காத்திருந்து சோர்ந்து போயிட்டேன்னு சொல்லாதுங்க. எத்தனையோ 100 வருஷத்திற்கு முன்பாக உள்ள பரிசுத்தவான்களும் அப்படிதான் பொறுமையோடு காத்திருந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகும் அநேக பரிசுத்தவான்கள் அப்படிதான் காத்திருந்த ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு என்ன தெரியல, காத்திருக்கிறதுனால என்னன்னு தெரியல. இனி என்ன செய்வோம்? பழகி கொள்வோம். அப்போ என்ன செய்ய மாட்டோம்? நாம் தேவனை முறுமுறுக்க மாட்டோம். நீங்க என்ன மட்டும் செய்விய? நான் குற்றவாளி, எனக்கு தகுதி இல்லை, நான் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய நிலையை உணர்ந்து ஜெபம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பீர்கள். 143வது சங்கீதம் 1 to 8 வரைக்குள்ள வசனங்களை வாசிங்க. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும். பாருங்க, காத்திருக்கும் போது எப்படி தெரியுமா இருக்கும்? சில நேரங்கள்ல நம்ம ஜெபம் கேட்கப்பட்டது மாதிரியே இருக்காது. அப்போ வாய் திறந்தே சொல்லிடுவோம், ஏதோ ஆண்டவருக்கு கேட்காதது போல, என் ஜெபத்தை கேளு ஆண்டவரே, என்ன செய்திராதையோ, அது ஏதோ கேட்காது போல. நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? தாவீது ராஜாவை போல ஏதோ நாம் பண்ணின ஜெபம் கேட்கலன்னு உள்ள தோணும். ஏன்? 1 மாசம் ஆகிட்டு, 2 மாசம் ஆகிட்டு, ஒரு விடுதலையும் கிடைக்கல, ஒரு அனுபவம் கிடைக்கல, ஒரு மாற்றமும் வரல, நோயும் குணமாகல, வியாதியும் குணமாகல, நான் எதிர்பார்த்த காரியம் நடக்கல, எல்லாமே தலைகளை தான் போயிட்டே இருக்கும்போது சந்தேகம் வந்து போகும், என் ஜெபம் கேட்கப்படலையோ. ஆனா தெரியல, நீங்க காத்திருக்கும் போது அத முதல்ல அந்த வசனத்தை சொன்னேன், அவரும் காத்திருக்கிறார் அவருடைய வேலைக்காக. லேலியா வாசிங்க. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும். என் விண்ணப்பங்கள் எப்படி என்ன நினைக்கிறோம் நம்ம? என் விண்ணப்பம் கேட்கப்படாம இருக்குதோ? ஆனா கேட்கப்பட்டுதான் இருக்கு. விண்ணப்பங்கள் செவி கொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என்ன விசுவாசம் எனக்கு வேணும்? என் தேவன் உண்மை உள்ளவர், அதான் முக்கியம். என் தேவன் நீதிபர். அவர் இன்னைக்கு இல்ல நாளைக்கு அவர் இரக்கம் செய்வார். பரிசுத்தவான்கள் ஜெபத்தை தான் கேட்பேன் என்று அவர் எங்கேயுமே வாக்கு கொடுக்கல. கேளுங்கள் கொடுக்கப்படும். அது யாரா வந்திருக்கும்? அப்போ நீர் சொன்ன அந்த வார்த்தையின் உண்மையின்படி, நீர் சொன்ன இந்த வார்த்தையின் நீதியின்படி எனக்கு இறங்கும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். எப்படி? அது எந்த ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காதனால என்ன உண்டாகி போகுது? ஒருவேளை நான் நீதிமான் இல்லாததுனால என் ஜெபம் கேட்கப்படாதோ, அப்படியெல்லாம் சிந்தனை வந்துடும் உங்களுக்கு. உங்க சிந்தனை அப்படியெல்லாம் தாறுமாறா ஓடும். நீங்க நினைப்பீங்க எனக்கு தான் இது புதுசு. உங்களுக்கு இல்லை, இங்க அனுபவத்தோட சொல்லியிருக்காரு. என்ன சொல்லிட்டார்? நான் நீதிமான் கிடையாது, ஆனா அதனால என் ஜெபத்தை புறக்கணிச்சிடாதே ஆண்டவரே. சத்துரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோட நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். காத்திருக்கும் போது அந்த அனுபவம் எப்படி தெரியுமா இருக்கும்? இருள்ல இருந்த மாதிரி இருக்கும். காத்திருக்கும் போது அது உண்மையான வலியும் வேதனையும் உள்ளவங்களுக்கு தெரியும். நான் அனுபவப்பட்டிருக்கேன். அது கஷ்டமா இருக்கும், மூச்சு முட்டினது மாதிரி இருக்கும், அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா அவரிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ளணும். அவரிடத்திலிருந்து கிடைக்கிற வரைக்கும் பொறுமை இருந்தாகணும். வேற வழியே. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். மறித்தது போல, அதாவது செத்து போனது போல, எல்லாமே முடிஞ்சு போனது போல, எந்த ஒண்ணுமே எனக்கு கிடைக்காதோ, நம்பிக்கை அற்றதான ஒரு, அதாவது நம்பிக்கை இழக்கத்தக்கவாறு உள்ள சூழ்நிலை வரைக்கும் இருக்கும். ஆனாலும் என்ன? அவர் உண்மை உள்ளவர், நீதிபர், இறங்குவார் என்று காத்திருக்கணும். என் ஆவி என்னில் தியங்குகிறது. என்னுடைய பலன் எல்லாமே குறைஞ்சு போகுது. என் பலன் கிடைக்கும் 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 என்றுதான் அந்த பலன் எல்லாமே அப்படியே குறையக்கூடிய ஒரு தன்மை வரைக்கும் இருக்கும். என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. அந்த இருதயம் அப்படியே சோர்ந்து போய் 4 பேர் குத்தி பேசும்போது, இல்லை நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கா, நீ கத்தி தானே ஜெபம் பண்ணிட்டு இருக்கா, நீ இப்படி எல்லாம் அலறிய, உனக்கு ஒரு நன்மை இல்லையான்னு சொல்லும் போது அந்த இருதயம் அப்படியே சோர்ந்து போயிடும். ஆனா தெரியல, பொறுமையா இருக்கும்போது அவர்களை காட்டிலும் அதிகமா ரெட்டிப்பா என் தேவன் தருவார் என்று. ஆனா அந்த இறுதி அந்த நேரத்துல என்ன செய்யணும்? குத்தி பேசும்போது யாராவது நம்முடைய வாழ்க்கையை, ஜெப வாழ்க்கையை தூக்கி நிறுத்தி பார்க்கும்போது நமக்கு என்ன சோறு உண்டாயிரும்.
என் இருதயம் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். அதாவது சில காரியங்களை நம்ம ஜெபம் பண்ணும் உடனே கிடைச்சிரும். ஐயாவே சொன்ன நான் அநேகருக்கு ஜெபம் பண்ணுவேன், அவங்களுக்கு எல்லாம் காரியம் நடக்குது. ஆனா எனக்கு அபிஷேகத்தை ஜெபம் பண்ணும் போது இல்ல, ஐயா அதுக்கா 40 நாள் காத்திருந்தார். நமக்கும் சில காரியங்களை பார்த்தா உடனே கிடைச்சிருக்கும், அதெல்லாம் மண்டையில ஓடும். அப்ப அதெல்லாம் கிடைச்சிச்சு, அப்ப ஏன் இது மட்டும் கிடைக்கலன்னு சொல்லி அந்த ஆவி, அந்த இருதயம் அப்படியே சோர்ந்து போகும். வாசிங்க. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறது. எப்படி? அதாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ட்ரை பீரியடும்பாங்க, வறண்டு இருக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டா அது கொஞ்சம் ஒரு கூலா இருக்கும். எந்த ஒரு இதுவுமே இல்லாது அந்த வாழ்க்கையை பார்த்தா, ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்து நோக்கி கெஞ்சக்கூடியதான் அந்த வாழ்க்கையை பார்த்தா ரொம்ப ட்ரையா இருக்கும், வறண்டு இருக்கும். நமக்கு ஒண்ணுமே நடக்காமலே போய்விடுமோ, அப்படியே மரிச்சு போயிருவோமோ, அப்படி வரைக்கும் நமக்கு எண்ணங்கள் வரும். கர்த்தாவே சீக்கிரமா எனக்கு செவி கொடும். என்ன தோணிரும், என்னையும் செவி கொடுக்காம இருந்தா எல்லாம் முடிஞ்சு போகும். அப்ப புலம்பக்கூடிய நிலைமை வந்து போகும். கர்த்தாவே நீர் என்னையும் தாமதியாதே ஆண்டவரே, நான் காத்து சோர்ந்து போயிட்டேன், சீக்கிரமா எனக்கு இறங்கும். என் ஆவி தோய்ந்து போகிறது. எனக்கு பலன் அவ்வளவுதான். என் பலன் எப்படி எனக்குள்ளேயே தோய்ந்து போகுது, குறைஞ்சு கொண்டே போகுது. என் நம்பிக்கை வரைக்கும் குறைகிற தன்மையா இருக்கிறது. நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். பாருங்க, காத்து இருக்கும் போது கஷ்டம் இருக்கும், வேதனை இருக்கும், வலி இருக்கும். எப்படி? ஒருவேளை ஆண்டவர் அவருடைய முகத்தை எனக்கு மறைச்சிட்டாரோ என்று வரைக்கும் தோணும். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். பாருங்க, ஆனா எது முக்கியம் தெரியுமா? இவ்வளவு தனக்குள்ள இருந்தாலும் கூட ஜெபத்தை விடல, காத்து இருக்கிறங்க. அதான் தேவன் உண்மை உள்ளவர் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அவர் நீதிபரர் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். இன்னைக்கு இல்ல நாளைக்கு தருவார் என்ற விசுவாசம் இருக்க வேண்டும். காத்து இருக்கும் போது சோர்வுகள் வந்ததெல்லாம் உண்மைதான், ஆவியில பலன் குறைந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா ஜெபத்தை விடல. அதான் முக்கியம். நம்ம என்ன செய்யறோம்? ஜெபத்தை தான் விடுவோம். அதான் ஆசீர்வாதம் இல்லை. இங்க என்ன? அதிகாலையும் இரவும் கிடைக்கிற நேரத்துல ஜெபம் தான். வாசிங்க. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். எப்படி? அதிகாலையிலே தேடும் போது கிடைக்குன்னு வாக்கு பண்ணி இருக்கிறேன் ஆண்டவரே, நான் அதையும் நம்பி இருக்கேன். சரி, ஒருவேளை பகல்ல கூப்பிட்டு பார்த்தேன், நைட்டு கூப்பிட்டு பார்த்தேன், சரி இருக்கு. அதிகாலையில கூப்பிடும் போது இன்னும் ஈஸியா கிடைக்கும்லாம் இருக்குது, அதனால அதையும் நம்பி கூப்பிடுறேன் ஆண்டவரே. நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். எப்படி? என்னுடைய வியாகுலங்கள், என்னுடைய வேதனைகள், என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய எதிர்பார்ப்புகள், நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் உம்முடைய சன்னிதானத்துல வைத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே என்று சொல்லி அவர் சொல்லக்கூடியதான ஒரு சங்கீதம் தான் 42வது சங்கீதம் 1-5 வரைக்கும் வாசிங்க. அங்கேயும் தாவீது ராஜாவுடைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. பாருங்க, மான் என்ன செய்யும்? வேகமாய் ஓடும். அதனால அதுக்கு பலன் இருக்கிற வரைக்கும் அது என்ன செய்யும் தெரியுமா? பலன் இருக்கிற வரைக்கும் கண் காண்கிற இடங்களுக்கெல்லாம் தண்ணி இருக்குமான்னு சொல்லி எல்லா இடமும் ஓடும். ரொம்ப வேகமா துள்ளி குதிச்சு போகக்கூடியதான் மான். ஆனா எல்லா இடமும் தேடி பார்த்து அது பிறகு ஒரு இடத்துல நின்று பார்க்கும், கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் எங்குமே தண்ணி இருக்காது. அது என்ன தெரியுமா செய்யும்? கதறும் வேதனையில. ஏன்? அதுக்கு பிறகு ஓடதுக்கு பலனும் இருக்காது, கண்ணு கெட்டுற தூரத்துல தண்ணியும் இல்லை. அப்ப ஒட்டுமொத்தம் சொல்ல போனா வறண்டு சாவக்கூடிய ஒரு நிலைமை. அந்த ஒரு இத இங்க என்ன இங்க சொல்லப்பட்டு வாசிங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா அத போல. ஏன்? என்னோட சுய பிரயாசத்துல நான் பிரயாசப்பட்டு விட்டேன், ஆனா அது நடக்காத காரியம், விடுதலைக்கு தூரமான காரியம், அனுபவத்தை பெறுவது அசாத்தியமா இருக்கிறது. என்ன உண்டாகுது இப்ப எனக்குள்ள? அந்த வலியும் வேதனை அதிகமாகுது, வாஞ்சித்து கதறது. சில ஆட்கள் இந்த காத்திருப்புலாம் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா அவங்க என்ன வலியில ஜெபம் பண்றாங்க, என்ன வேதனையில ஜெபம் பண்றாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அதை புரிஞ்சுடுங்க, உங்களுக்கு தான் ஜெபம் பண்ண தெரியாது. ஆனா சில ஜெபம் பண்ணுவாங்க, அது வேதனையில பண்ணுவாங்க. ஏன்? தான் நினைச்ச காரியம் நடக்கல, ஆனா என்னால அதை அடைய முடியாது, ஒருவரால மட்டும்தான் முடியும். அதற்கு நான் என்ன செய்ய? எனக்கு இருக்க பலன் எல்லாம் கூட்டி நான் கதறுகிறேன்னு சொல்லப்பட்டு காத்து இருக்கும் போது சில நேரங்கள் அப்படி வரைக்கும் இருக்கும்.
ஆனா என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. வாசிங்க. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். எப்படியாவது எனக்கு விடுதலை கிடைக்குமா? எப்படியாவது எனக்கு விடுதலை கிடைக்குமா? எல்லாத்தையும் நஷ்டப்படுத்தி விட்டேன், பழைய மனுஷன் ஆகிவிட்டேன், ஜென்ம சுபாவுடன் ஆகிவிட்டேன். தேவ சன்னிதானத்திலே வந்து சேரக்கூடிய பரிசுத்த மறுபடியும் நான் சொந்தமாக்கி கொள்வேனா? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. ஒரு சிலர் இருப்பாங்க குத்தி பேசக்கூடிய ஆட்கள், அவங்ககிட்ட ஒரு அனுபவம் இருக்காது, அந்த அனுபவம் போல காட்டிக்கிடுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணா உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கலையா? உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கலையா? உனக்கு ரட்சிப்பு கிடைக்கலையா? உனக்கு அபிஷேகம் கிடைக்கலையா? உன் நோய் குணமாவல குத்தி பேசக்கூடிய ஆட்கள் அநேகர் உண்டு. அதே மாதிரிதான் இங்கே. எப்படி? உன் தேவன் எங்கே? நீ கூப்பிடுறியே, உனக்கு விடுதலை என்ன கிடைக்கலையே, அப்ப என்ன? நீ சரியில்லை, உன் தேவனுக்கும் அது எட்டல. இப்படி எல்லாம் பேசும்போது இன்னும் காத்திருக்கும் போது அந்த வேதனை அதிகமாகவே செய்யும். ஆனாலும் என்ன? அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதிபரர், அவர் எனக்கு நிச்சயமாய் தருவார் என்ற விசுவாசம் வேண்டும். முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகிறது. காத்திருக்கும் போது பழைய காரியங்கள் ஞாபகத்து வரும். எல்லாம் அடைந்திருந்தேன், நல்ல சந்தோஷமா இருந்தேன், இப்ப இழந்துட்டேன், கிடைக்குமோங்கிறது தெரியாது. அந்த உள்ளம் அப்படியே உருகும். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? உண்மையில ஆண்டவருக்கு நீ காத்திருக்கும் போது அந்த இருதயம் கலங்கதான் செய்யும். அந்த விசுவாசத்துக்கு மத்தியிலும் கூட அங்க எப்படி இருக்கும் இருக்கு அனுபவமா சொல்லியிருக்காரு. அதான் எதையுமே நான் மறைக்காம உங்களுக்கு சொல்றது. ஏன்னா அநேகருக்கு காத்திருக்கும் போது இப்படி எல்லாம் வரும்போது என்ன செய்றாங்க, ஏதோ தனக்கு மட்டும்தான் வித்தியாசம் சொல்லிட்டு அந்த காத்திருக்கிறதே விட்டுறாங்க அநேகர். என்ன அதனால இந்த காரியங்களை தெளிவா சொல்லு. இது உங்களுக்கு உள்ளது மட்டும் இல்ல, யதார்த்தமாய் விடுதலையே சொந்தமாக்கி கொண்டதான எல்லாருக்குள்ள அப்படிதான். ஐயாக்கள் அவ்வளவு மன கஷ்டம் இருந்துச்சு. நான் ஜெபம் பண்ணுறேன், அடுத்தவங்களுக்கு அபிஷேகம் கிடைக்கும். நான் நடத்தக்கூடிய கூட்டத்துல அடுத்தவங்களுக்கு அபிஷேகம் கிடைக்கும், எனக்கு கிடைக்கல. அது அவ்வளவு வலியா இருக்கும், வேதனையா இருக்கும். 40 நாள் ஜெர்மனி கிட்ட வரும்போது வரைக்கும் கூட கிடைக்கல. அந்த நேரம் ஐயா அவ்வளவாய் மன கஷ்டப்பட்டாங்கன்னு இருக்கு. அப்ப அந்த இருதயம் அங்க கலங்கும், அந்த பெலன் அப்படியே அது நிஜம் குறை மாதிரி இருக்கும். தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். பாருங்க, எல்லாவற்றையும் நம்ம வாசிக்கும் போது தாவீது ராஜா கடைசி முடிவை பாருங்க, அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இதான் நமக்கு வேணும். அப்படியெல்லாம் இருதயத்துல சில கஷ்டங்கள் வந்தாலும் கூட என்ன, நிச்சயமாக எனக்கு ரட்சிப்பு உண்டு, நிச்சயமாக இந்த உதடுகள் மறுபடியும் அவரை துதிக்கும். எப்படி? நான் இழந்ததை பெற்றுக்கொண்டேன் அல்லது நான் எதிர்பார்த்ததை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லத்தக்கதாய் அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். 69வது சங்கீதம் 3வது வசனம் வாசிங்க. நான் கூப்பிடுகிறதுனால் என் தொண்டை வறண்டு போயிட்டு. எப்படி? கூப்பிட்டு 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 கடைசி என்ன ஆகும் தெரியுமா? அந்த தொண்டை அப்படியே வறண்டு போகும், இழைத்து போகும். கூப்பிட்டாலும் கிடைக்குமா? அப்படி ஒரு எண்ணம் வந்து போகும். நான் கூப்பிடுகிறதுனால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிட்டு. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால், என் தேவனுக்கு கிடைக்கும் என்றுதான் ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கிறதால் என் கண்கள் பூத்து போயிட்டு. அப்போ இரவும் பகலும் பார்க்காம கிடைக்கிற நேரத்துல எல்லாம் அழுதும் புலம்பியும் ஆண்டவரே ஆண்டவரும் சொல்லி சொல்லி அந்த கண்களுக்கும் ஒரு சோறு உண்டாயிற்று. அதுவும் என்ன ஆயிற்று, நைட்டு ஜெபம் பண்ற போதும் அதுவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூங்கத்தக்கவாறு அதுவும் போத்து போகுது. அப்ப அந்த நம்பிக்கை குறையத்தக்கவாறு கூட சில நேரங்கள்ல இருக்கும். ஆனா என்ன, இரவும் பகலும் கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணக்கூடிய அனுபவம் நமக்கு வேணும். ஆனா எப்படி தாவீது ராஜாவுக்கு இருந்துச்சோ அதே போல நமக்கு என்ன, சில நேரங்கள்ல வறண்ட ஒரு அனுபவம் இருக்கும். ஆனா என்ன தேவை? விசுவாசம் தேவை. அப்படி விசுவாசமா இருந்தால் மாத்திரம்தான் பாக்கியவான்கள் நிலைமை அடைந்து அனுபவத்தை சொந்தமாக்கி கொள்ள முடியும்.